அடிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒண்ட விளங்கி கொள்ளுங்க. வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். ஒரு அமைச்சர் அடையப்பிடி என்று கத்துவேன். நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க கொண்டு தான் கதைச்சேன். நான் யாரையுமே அடையப்பிடின்னு கத்தையில பொத்தரா வாயின்னு கத்தையில அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாண்டா. இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்க அடைச்சீங்க. புதுச்சேரி வைத்தியசாலைக்கு 53 மில்லியனும் மாறி சொல்றேன்னு ஒரு எலெக்ஸாக ஞாபகம் இல்லை. மொத்தமா 93 அதுல தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு 40 மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து காவாளிகள் இல்லாம போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தினாங்க. ஆனா இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு 4 காவாளிகளை தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்ற. ஏனென்றால்